அல்ஜீப்ரா ஞாபகம் இருக்காமா? என்னது அப்படின்னா அப்படின்னா என்னம்மா? அல்ஜீப்ரானா என்னம்மா சுபிக்ஷா? ம் எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா என்ன, இது நமக்கு லைஃபுக்கு எங்கே யூஸ் ஆகுது, சரியா? படிப்புனா என்ன? ஸ்டடினா நம்ம ஃபஸ்ட் நாளே பார்த்தோமா? அப்படின்னா என்ன? நம்மளை சுற்றிலும் இருக்கிற விஷயங்களை, நமக்குள்ளேயும் நம்ம சுற்றிலும் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் படிப்பு, சரியா? எதுக்கு புரிஞ்சுக்கணும்? அதை நமக்கு தேவைனாக்க நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கணும், நல்லதாக இருந்தால். தேவையில்லை அப்படின்னா கெட்டதாக இருந்தால் ஒதுங்கி நிற்கணும், நம்மளாம் தற்காத்துக்கணும், அதுக்கு தான் படிப்பு, சரியா? நீ என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, இது நமக்கு லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது, எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கணும். மார்க் எடுக்கிறதுக்காக படிக்கக்கூடாது, அதுக்கு பேர் படிப்பே இல்லை. மார்க்குங்கிறது சும்மா டுபாகூர், சரியா? அல்ஜீப்ரானா என்ன? அல்ஜீப்ரானா அல்ஜீப்ரா சார், அவ்வளோதான். சரி கவனிங்க. 10னா என்ன? 10ங்கிறது ஒரு நம்பரு. இப்போ ஒரு 10 ஒன்று இருக்குது இல்லை, கரெக்டா? சரி, இப்போ நான் சொல்கிறேன். இஃப் யூ ஆட் 10 to a number you will get 25. வாட் இஸ் தட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்பர் ஜென்ரலாக சொல்லிட்டான், அது என்னவா இருக்கலாம்? என் நம்பருங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம், கரெக்டாக? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 10 இருக்கலாம், 1000 இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், மில்லியன், ட்ரில்லியன், எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது, சரியா? இந்த தெரியாத நம்பருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுவோம். ஆல்ஃபபெட்னா இது ஆல்ஃபபெட் ஏபிசிடி XYZ வரைக்கும் எந்த லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கரெக்டா? இப்போ பின்னு யூஸ் பண்ணுறோம், 10 + A, ஓகேவா? இதில் ஏ வேணுன்னு சொல்லுவாங்க, அன்னோன் வேல்யூ. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? வேரியபிள். என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். அதே 10ங்கிறது 10ங்கிறது கான்ஸ்டன்ட். இதுக்கு ஆப்போசிட்மா. கான்ஸ்டன்ட்னு அர்த்தம் நம்பர்லாம் கிடையாது, கான்ஸ்டன்ட், வேரியபிள். வார்த்தையை புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு, லைஃபுக்கு வார்த்தையை புரிஞ்சு. வேரியபிள்னால் மாறும், வேரியாகும். வேரி அப்படின்னா அர்த்தம் மாறுபடும், கரெக்டா? கான்ஸ்டன்ட்னா மாறாதது, நிலையாக இருக்கிறது, சரியா? 10ன்னு போட்டோம்னா 10 தான். இதில் வேறு நம்பர் ஏதாவது வருமா? 10, அவ்வளோதான். 10 தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது 10 1, 10னா 10 1 இருக்குன்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட், இது மாறாது, இதோட வேல்யூ மாறாது, அதனால தான் இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட், சரியா? வேரியபிள்னால் மாறும்.
சரி, இப்படி தெரியாத ஒரு நம்பருக்காக நம்ம ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் என்னது? அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அதோட இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் ஒன்று பார்த்துட்டு போவோம். ஈக்குவேஷன்னா என்னம்மா? கண்டுபிடிக்கிறது ஓகே, நான் வார்த்தை வச்சுப்போ. ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஓகே. ஈக்குவேஷன்னா என்ன? சரி, தமிழில் சமன்பாடு. அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. டீச்சர்கிட்ட கேளு. கேட்கலாம் எனக்கு தெரியலாம், என்கிட்ட வந்து கேளு. அவங்களுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம். சமன்பாடு. சமன்பாடுனா என்ன சார்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆட் 10 to a number, you will get 25. ஓகேவா? then what is that number? ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இதே ஈக்குவேஷனாக மாற்றுறோம். தெரியாத நம்பர், நம்பர் தெரியாது. எக்ஸ் வச்சுக்கலாம், ஏ வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம், ஒய் வச்சுக்கலாம், ஜெட் வச்சுக்கலாம். இதை ஒன்று சொன்னால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தெரியாத நம்பர் கூட எதை ஆட் பண்ணுறோம்? 10 ஆட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? 25 ரைட். ஓகே, இதை ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு, சமன்பாடாக மாற்றியாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரிம்மா, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவல்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவல்ட்டுக்கு என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் ஃபுல் ஃபார்ம் சொல்லணும். எல்ஹெச்எஸ்லாம் சொல்லக்கூடாது. அப்படி அது எழுதும்போது சுருக்கமாக எழுதிக்கிறோம். ஃபுல் ஃபார்மில் தான் சொல்லணும். சரியா? எல்லாம் அர்த்தம் மறந்து போயிடும். எல்ஹெச்எஸ்னால் என்ன தெரியும் நமக்கு? ஒன்றும் தெரியாது நமக்கு. ஃபுல் ஃபார்மில் சொல்லு எப்பயுமே. இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்டா? அதாவது தராசு இருக்குது. தராசு தெரியும்ல? தராசு சமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுட்டுனா என்ன ஆயிரும்? இந்த பக்கம் கீழே இறங்கிடும். அதில் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாலும் இந்த பக்கம் கீழே இறங்கிடும். அதை எப்படி எழுதுவாங்க? நாட் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இதுக்கு இது வந்து சிம்பிள். ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன ஆக்சுவலாக சொல்லணுன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. யார் தங்கச்சியா? is equal to left hand side is equal to right hand side. தராசை பொறுப்புங்க. தராசை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஈக்குவல்ட்டுன்னு எழுதுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? ஒரு கோடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த கோடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அதுக்கு சிம்பிள் நம்மளாக உருவாக்கிக்கிட்டோம். சரியா? நம்மளாக உருவாக்கிக்கிட்டோம். ஏன்னா நிறைய எழுதிக்கிட்டே போகக்கூடாது. எழுதுனா எந்த விஷயமா இருந்தாலும் சின்னதாக மாற்றணும்னு வேலை ஈஸி. கரெக்டா? இப்போ பாரு, இவ்வளோ பெரிய விஷயத்த இத்துல உண்டுக்குள்ளே எழுதி முடிச்சாச்சு. இந்த 2 வேர்டுக்கு பொதுவாக இதை யூஸ் பண்ணுறோம். இந்த அர்த்தம் இருக்குது. இப்போ எழுதியாச்சு. தராசை கற்பனை பண்ணிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் எனக்கு தெரியாது, இது எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ எக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதுக்கு பேர் என்னது? வேரியபிள். கரெக்டா? ஈஸி. சரி, அல்ஜீப்ரா. இஸ் ப்ளஸ் 10
இஸ் ஈக்குவல் டு 25. இது ஏன் ஈக்குவேஷன் சொல்கிறோம்? ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளஸ் 10 தூக்குனீங்கன்னா எக்ஸ் மட்டும் தனியாக நிற்குமா? இப்போ எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும், இந்த 10 நீங்கள் நாங்களாம் ஓடாத நான் இதை செஞ்சு சரியா? இப்போது இந்த எக்ஸ் மட்டும் தான் வேணும் நமக்கு. ப்ளஸ் 10 தூக்கணும், காலி பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் 10 காலி பண்ணினா எக்ஸ் மட்டும் நிற்கும், கரெக்டா? ஆமாவா இல்லையாம்மா? ஆமாம், எக்ஸ் மட்டும் தான் வேணும். இந்த ப்ளஸ் 10 தூக்கிட்டுனா என்ன நிற்கும்? எக்ஸ் மட்டும் தான் நிற்கும். இப்போ ப்ளஸ் 10 தூக்கணுன்னாக்கா இந்த பக்கம் என்ன ஆட் பண்ணணும்? ப்ளஸ்ஸோட ரெசிப்ரோக்கல் என்னம்மா? மைனஸ். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ளஸ் 10 தூக்கணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு -10 ஆட் பண்ணணும், கரெக்டா? கவனி வெயிட் பண்ணு. வெரி குட். கேட்டதுக்காக குறித்து அம்மா நீ ப்ராக்டிக்கலாக யோசி. அங்கே ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. ப்ராக்டிக்கலாக யோசி. இருமா, நீ ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தத தூக்கி எறிஞ்சிருங்க. இங்கே வா, நான் சொல்கிறத கேளு. ப்ராக்டிக்கலாக யோசி. இப்போது எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஓகேவா? ப்ளஸ்ஸு கூட யார் இருக்கா? எக்ஸு கூட +10 இருக்குது. +10 காலி பண்ணால் என்ன பண்ணணும்? -10 ஆட் பண்ணினா என்ன ஆயிரும்? இது ரெண்டும் காலி ஆயிரும். அப்போ எக்ஸ் மட்டும் நிற்கும், கரெக்டா? வெயிட் பண்ணுமா. நான் சொல்கிறது கேளுமா. கரெக்டாக இல்லையா? இங்கே சிம்பிளாக யோசி. இதுதான் சிம்பிள். நான் சொல்கிறது கேளு. ஓகேவா? இப்போ தராசில் இங்கே பாரு, தராசு எப்படி இருக்குது? எக்ஸ் +10 தராசு. இந்த பக்கம் எக்ஸ் +10 தான் இருக்குது, கரெக்டா? இப்போ என்ன பண்ண, இந்த தராசில் -10 தூக்கி வச்சியா? தராசு என்ன ஆயிரும்? தராசு என்னமாகும்? ஐயோ, நீ தராசு கேட்குறேன். இப்போ இந்த ரெண்டு பொருள் இருக்குது, எக்ஸும் +10, சரியா? அதுக்கு ஈக்குவலாக அந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? 25 இருக்குது, கரெக்டா? இப்போ தான் தராசு நேராக நிற்கிது. தராசை கற்பனை பண்ணு. எப்படி நான் கேக்கு கற்பனை பண்ணி கண்டுபிடிச்சி அதே மாதிரி தான். உனக்கு எப்பயுமே மறக்காது, எங்கேயும் உனக்கு ஸ்ட்ரகிளே ஆகாது. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கோ. இதுதான் ஈக்குவேஷன், ப்ராப்பர் ஈக்குவேஷன், சரியா? கவனி, தராசை பிடிச்சிக்கோ. இப்போ என்ன பண்ண, லெஃப்ட் சைடு எக்ஸ் +10 இஸ் ஈக்குவல் டு 25 ஈக்குவலாக இருக்குது தராசு, கரெக்டா? எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இந்த +10 காலி பண்ணணும். அதனால் இந்த தராசில் என்ன எடுத்து வைக்கிறேன்? -10 தூக்கி உள்ளே வைக்கிறேன். அல்லது +10 அதில் உள்ள 10 மட்டும் தூக்கிட்டேன்னு அர்த்தம். அப்படி கூட வச்சுக்கோ. அந்த +10 என்ன பண்ணுறேன்? தூக்குறேன் வெளியில், கரெக்டா? தூக்கியாச்சுன்னா என்ன என் தராசு? +10 தூக்கியாச்சுமா. அப்போ தராசு என்ன ஆயிரும்? இந்த பக்கம் கீழே இறங்கிருமா? கரெக்டா? அன்ஈக்குவலாக இருக்குமா? கீழே இறங்கிடும். ஸோ இந்த எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும். +10 என்ன பண்ணுறோம்? காலி பண்ணணும். +10 வெளியில் எடுத்துட்டோம், எக்ஸ் மட்டும் நிற்கிது. ஓகேவா? வெளியில் எடுத்தது தான் -10. அப்போ இதே -10 என்ன பண்ணணும்? இந்த பக்கமும் சேர்த்தணும், சரியா? இங்கே உள்ள எக்ஸ் மட்டும் நிற்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? எக்ஸு +10 இருக்குது, கரெக்டா? புரிஞ்சுக்கோ நல்லா. எக்ஸ் +10 சேர்ந்தது தான் 25. ப்ராக்டிக்கலாக யோசி. ஸோ இந்த பக்கம் உள்ள 10 நம்ம தூக்கிட்டோம். அதேமாதிரி இந்த பக்கம் உள்ள இந்த 25 ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய 10 தூக்கணும். ஸோ -10, 25 - 10 எவ்வளவு? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? என்னம்மா? 15. இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை தான் உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி? டைரெக்டாக
எக்ஸு ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 25. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு பேர் ஈக்குவேஷனே கிடையாது. அதில் ஒரு ஷார்ட்கட் இது, ஓகேவா? ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், தராசு கற்பனை பண்ணிக்கோ. எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ அது கூட உள்ளதெல்லாம் காலி பண்ணணும். அது கூட என்ன இருக்குது, ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணு, தூக்கிடு. அப்போ இது இந்த பக்கம் மைனஸ் பண்ணி தூக்கணுன்னா இந்த பக்கம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி தூக்கணும். அப்போ தான் தராசு ஈவனாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிரும், அன்பேலன்ஸ் ஆகிடும். புரிஞ்சதா? இப்போ தராசு ஈக்குவலாக இருக்குமா, எக்ஸ் ஈக்குவல் டு 15. ஓகே, இதுதான் கான்செப்ட், எங்கேயுமே மறக்காது. இன்னொரு சம் போடுறியா? இதே மாதிரி போடணும், நீ சொல்லணும், நான் இங்கே எழுதுவேன். If you subtract 25 from a number, you will get 85. Then what is that number? ப்ராக்டிக்கல்மா இதே கிடையாது. நீ தூங்கி எந்திரிச்சு போனாலும் இதை புரிஞ்சுக்கிட்டா, நீ தூங்கி எந்திரிச்சு எப்போ எந்த சம்மு கொடுத்தாலும் நீ போட்டுருவேன். அப்படி பார்த்தோன்னே தட்டிட்டு போயிடுவேன். சரியா? ப்ராக்டிக்கலாக யோசி. அது அந்த கணக்கு ஸ்கூல் புக்கு கணக்கே ஓடாத. அதுவே நீ பார்த்தோன்னே இனிமேலாம் டக்கு டக்குன்னு புரியலை, ஒரு இடத்துல போய் லாக் ஆகி நிற்கிறது, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றுங்க. ஒரு நம்பருக்கு வந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணனும், பண்ணா 85 கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. எப்படி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவ? ஈக்குவேஷன் வந்து 25 x minus 25. வெரி குட். x minus 25 is equal to 85. நான் சொன்ன மெத்தட் படி ஈக்குவேஷன் பக்கா ப்ராப்பராக சொல்லு பார்ப்போம். இதை சால்வ் பண்ணு. தராசு வச்சு சொல்லு. தராசு வச்சு தராசு வச்சு சொல்லு. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சைடு மைனஸ் 25 காலி பண்ணணும். அதுக்காக என்ன ஆட் பண்ணணுங்க, இந்த சைடு ப்ளஸ் 25 ஆட் பண்ணுறோம். இப்போ தராசு என்ன ஆயிரும், கீழே இறங்கிரும் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கீழே இப்போ தராசை திரும்ப பேலன்ஸ் பண்ணணுமா, என்னம்மா பண்ணுவேன்? கீழே இந்த பக்கம் 25 ஆட் பண்ணேன். அதே மாதிரி 25 எங்கே ஆட் பண்ணணும், 25 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் 25யும் மைனஸ் 25யும் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ எக்ஸ் மட்டும் நிற்கிது. 105வா? இங்கே பாரு, எதுக்கு இதே பண்ணக்கூடாது. இங்கே பாரு, ஈஸி, பிரித்து கற்றுக்கோ நம்பரை. இப்போ இந்த 5 தூக்கிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிடு. என்ன ஆயிரும்? ஹலோ, இந்த 5 எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணுமா, என்னம்மா வரும்? 10ஆ? அம்மா இங்கே என்னம்மா இருக்குது? அம்மா 85 கூட இந்த 5 எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணுமா? 85. ஆமாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 90 கூட 20 ஆட் பண்ணு, என்ன வரும்? இப்படி பண்ணணும், பிரித்து பண்ணு. நீ உட்காந்து இப்படி தான் கூட்டுவேன் ஸ்கூலில் மாதிரி அப்படின்னாலாம் அதெல்லாம் சும்மா டுபாக்கூர் பண்ணுற வேலை. நீ பார்த்தோன்னே போடணும். நம்பரை பிரித்து பழகு. சரியா? நான் மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி பிரித்து சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி பண்ணு. இப்போ 128 ப்ளஸ் 32 ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லு. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் பாரு. திரும்ப இன்னொரு தடவை சொல்லித்தரேன். இங்கே உள்ள இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 130 கிடைக்கும். என்னது?
130. 130 ப்ளஸ் 30 எவ்வளவு? 160. ஈஸியா? இப்படி பண்ணு. அதே பாரு, ஆட் பண்ணு. என்ன பண்ணுவ? சார் 119 கூட 4 ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்? 123 வரும் சார். 123. அங்கே என்ன இருக்குது மிச்சம்? 10 இருக்கு சார். ஆட் பண்ண என்ன வரும்? 133 சார். கஷ்டமா? இல்லை சார். தடுமாறவே கூடாது. அப்போ இந்த சின்ன சிம்பிள் நம்பரை என்ன பண்ண, 105 வரும் சார் அப்படின்னு இழுக்கிற. ஏன்னா நீ இந்த வேலையை செய்யலை. இவ்வளோ தான் வேலை. பிரித்து பண்ணு. நம்பரை வந்து பெருசு பெருசெல்லாம் என்ன பண்ணு, பிரித்து ஒர்க் அவுட் பண்ணு. வெரி வெரி சிம்பிள். மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறியா? அந்த மாதிரி கிளாஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணு. இதை ஆட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோன்னே சொல்லணும். இவ்வளோ நேரமா? 1092. 1000 என்ன நம்பர் ஆட் பண்ண? சார் 1075 கூட 5 ஆட் பண்ணணும். 5ஆ? 125 தெரியலையே உனக்கு? 125 தானம்மா இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே 75 இருக்குல்ல. ஹலோ, 75 கூட 25 ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? அப்போ என்ன வருங்க? 1100 வருமா? ப்ளஸ் இங்கே எத்தனை இருக்குது? 25 எடுத்துகிட்டு போயாச்சும்மா. மிச்சம் எவ்வளோம்மா? அது சேர்த்துனா என்ன வரும்? அவ்வளோதான். சரியா? இப்படி நம்பர் உள்ளே போ. நம்பர்னா என்ன அப்படின்னு கேள்வி கேளு. ஒன்றுமே இல்லை. சரியா? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? மேக்ஸ் ஒன்றுமே இல்லை. நான் எவ்வளோ 10th மேக்ஸில் எடுத்திருப்பேன் தெரியுமா உனக்கு? எவ்வளோ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன்? அவுட் ஆஃப் 100. அதுக்கு மேலே நான் மேக்ஸ் படித்ததில்லை 10th. எவ்வளோ எடுத்திருப்பேன்? 90 அபோவா? நான் எவ்வளோ தெரியுமா எடுத்தேன்? 37 தான் எடுத்தேன். சரியா? அப்புறம் எப்படி சார் இவ்வளோ அப்படின்னாக்கா, நீ படிக்கிற மெத்தடில் நான் படித்தேன். அதனால் எனக்கு மண்டையில் ஏறலை. எனக்கு புரியலாம் ஒன்றுமே நான் கற்றுக்க மாட்டேன், போடான்னு விட்டுருவேன். அப்புறமேல அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் மேக்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். யார்கிட்ட டியூஷன் போகல. டியூஷன் போயிருந்தாலும் என்ன இருப்பேன், உன்னைய மாதிரி தான் இருந்திருப்பேன். அவங்க அதானே சொல்லி தருவாங்க, ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுன்ட்டு. நான் கேள்வி கேட்டு 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 கற்றுக்கிட்டேன். என்ன கேள்வி, ப்ராக்டிக்கலாக இது என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டு கேட்டு. சரியா? அப்போ என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக மாற்று, நம்பருக்குள்ளே போய் பாரு. அவ்வளோதான். இது பிரித்து பண்ணணும். அப்படியே மொத்தமாக வச்சுக்காத எப்பயுமே. இப்போது ஒரு ரேக்கு முழுவதும் ஒரு 100 ட்ரெஸ் அடுக்கி வச்சுருக்காரு உங்கள் அப்பா. சரியா? 100 ட்ரெஸ்ஸு. அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரேக்கில் உள்ள ஸ்டோர் ரூமில் அடுக்குமான்னு சொல்கிறாரு. நீ எப்படி 100 ஒன்றா அள்ளிட்டு போவியா? என்ன பண்ணுவ? பிரித்து எடுத்துகிட்டு போவல. அப்போ தானே என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு பண்டல் 100 துணி இருக்குது, அப்படியே தூக்கிட்டு போக முடியுமா உன்னால்? அதே வேலையை தான் இங்கேயும் பண்ணணும். மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. மேக்ஸை பிரிக்க தெரியணும் உனக்கு. பிரித்து நம்பர்ஸை சேர்த்துனீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. 100ஐயும் பிரித்து தானே எடுத்துகிட்டு போனேன். 10 எடுத்துகிட்டு போயிருப்பேன். அங்கே போனோன்னு என்ன ஆயிடுச்சு, 100 ஆயிடுச்சா? அப்படியே 100 தூக்கிட்டு போக ட்ரை பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிரும், உன்னால் அந்த பண்டில் தூக்கவே முடியாது. கரெக்டா? அதே தான் இங்கே அந்த தப்பு தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
உன் தப்பு இல்லை, உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அதே கதை தான். சரி, அதை மாற்றணும். இதை தான் அபாகஸில் பண்ணுவானுங்க. சரியா? சரி, அதை பிரித்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இன்னொரு நம்பர் சொல்லி பார்ப்போம். எப்படி பிரிப்பு அதை சொல்லி பார்ப்போம். சார் 278 கூட 12 ஆட் பண்ணணும் சார். 12ஐயும் ஆட் பண்ணலாம். ஒரு வேளை கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா 2 எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? 280. இங்கே என்ன இருக்கும்? 110 இருக்கும். கரெக்டா? அப்புறம் இந்த 10 ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? 290. அங்கே என்ன இருக்கும்? 100 இருக்கும். 100 ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? 390. ஃபஸ்ட்டு எழுது. நான் உனக்கு கற்றுக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன். நீ உன் மூளைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீன்னு வச்சுக்கோ, அது டக்குன்னு இப்படி அப்படிங்களும் முடிச்சிடும். பார்த்தோன்னே சொல்லு, இப்படிலாம் இல்லை அப்படிங்கிறதுக்குள்ளே சொல்லிடுவோம் உங்களை. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். சைக்கிள் ஓட்டுற கதையே தான். சைக்கிள் எடுத்தோன்னே வேகமாக ஓட்டிட்டியா? மெதுவாக தானே கற்றுக் கொடுத்த. இப்போ என்னாவ சைக்கிள் கொடுத்து டவுன் பஸ்ஸு பீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆமாவா? கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தியா உன் மூளைக்கு? அதேமாதிரி நீ எங்கேயுமே பார்க்க வேண்டாம். எவனாவது குறுக்க வந்துட்டான், நாய் குறுக்க வந்துருச்சுன்னா என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்காக உன் கை பிரேக் அடிச்சிடும். நீ எதாவது சொல்லணுமா பிரேக் அடின்னு? பை ப்ராக்டிஸ் தான் வரும் அதெல்லாம். அதேமாதிரி நீ உன் மூளைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிடு. இப்படி பார்த்தோன்னே நம்பர் சொல்லிடுவோம் மூளை. அபாகாஸ் ஆகுது, கிபாகாஸ் ஆகுது. சரியா? ஆனால் ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கணும். தப்பாக கற்றுக் கொடுத்துட்டா போச்சு. இன்னொரு நம்பர் போடுறியா? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லு பார்ப்போம். 377 கூட 3 ஆட் பண்ணா 380 வரும். வெரி குட். அப்புறம் அடுத்து 380 கூட 40 ஆட் பண்ணா 420 வரும். வெரி குட். அடுத்தது 420 கூட 500 ஆட் பண்ணணும். 920. அவ்வளோதான். கஷ்டமா? தனியெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இப்படி தானே எழுதினா கண்டுபிடிப்பீங்க? ஆமாம் தானே? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லைம்மா, அங்கே எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படி தானே எழுதி தானே கண்டுபிடிப்பீங்க ஸ்கூலில். அதெல்லாம் நீலாம் எழுதவே தேவையில்லை இனிமேலாம். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணு. டக்குன்னு பார்த்தோன்னே அவன் மூளை சொல்லிடும். கிராமத்தில் உங்கள் தாத்தா பாட்டிலாம் கணக்கு போடுவாங்க, பார்த்துருக்கியா? சொன்னோன்னு அப்படியே மனசுலேயே சொல்லிடுவாங்க, மனக்கணக்கு. ஆமாவா? அது மாதிரி வந்துடுவேன். நீங்கள் நோட்டு எடுத்து எழுதி அதெல்லாம் தேவையில்லை. மனசுலேயே உன் மூளை போட்டுரும். உன் மூளையே ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. உன் மூளையே ஸ்க்ரீன் தான், தெரியுமா? ஆமாவா இல்லையா? அது படம் ஓட்டி காட்டிடும். வெரி குட். இன்னொரு நம்பர் அப்படியே பார்த்து சொல்லு பார்ப்போம். இது ஏதாவது எழுதுனியா? இல்லை தானே? ம் 1225 கூட 3 ஆட் பண்ணா 1228 வரும். வெரி குட். அது கூட 70 ஆட் பண்ணணும். 70 ஆட் பண்ணா 1298 வரும். அவ்வளோதான். மனசு போட்டுருச்சா? உன் மூளை பயங்கரமான மூளை. சரியா? கம்ப்யூட்டரோடலாம் மனசு மூளைக்கு ஈடே ஆகாது. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நார்மலாக இதை எப்படி கூட்டியிருப்ப சொல்லு பார்ப்போம். சார் நார்மலாக 1225 ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்கூல் மெத்தட் இப்படி போட்டு எழுதுவீங்களா? அதெல்லாம் தேவையில்லை இனிமேலாம். சரி, இன்னும் 2-3 சம் போடுறீங்களா? அப்படியே சொல்லணும், பார்த்து சொல்லணும்.
அப்படியே சொல்லுங்கள். ம் சார் 2263 கூட 6 ஆட் பண்ணணும் சார். 6 ஆட் பண்ணா ம் 2269 வரும் சார். வெரி குட். அது கூட 30 ஆட் பண்ணா ம் 299 வரும் சார். வெரி குட். அது கூட 100 ஆட் பண்ணணும் சார். ம் 100 ஆட் பண்ணா 2399 வரும் சார். வெரி குட். சரியா எழுதுனியா அதாவது?